ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமங்க சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 23, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அதாவது உங்கள் பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ யாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறது தீர்மானிப்பதற்கான தேர்தல் தான் இது. நம்மளை அடுத்த 5 ஆண்டுகள் யார் ஆட்சி செய்வா, யாரு ஒரு நல்ல ஆட்சியில் செய்வா அப்படிங்கிறத நம்ம மக்களாகிய நம்ம தான் தீர்மானிக்க போறோம். இதுக்கான ரைட் நம்மளுக்கு எங்க இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1950 செக்ஷன் 19லயும், அதே போல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஷரத்து 326 இந்த பிரிவு மற்றும் இந்த ஷரத்தின் கீழ் இந்தியாவில பிறப்பின் அடிப்படையில் ஆகட்டும் அல்லது இந்தியாவில் வசித்து வருபவர்களாகட்டும் நம்மளுக்கு பல்வேறு ரைட்டின் மூலம் நம்மளுக்கு வாக்குரிமை உருவாகுது. அது இந்த ஷரத்து மற்றும் இந்த பிரிவின் கீழ் 18 வயது நிரம்பிய, அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 18 வயது நிரம்பிய ஆண் பெண் இரு பாலினரும் வாக்களிக்கிறதுக்கு தகுதி உடையவர்கள். ஓகேங்களா? இப்போ ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெறுது. வெயில் வேற ஓவரா இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், நம்ம வெயிலா இருக்கு, நம்ம ஓட்டு போட வேண்டாம், நம்ம ஒருத்தர் ஓட்டு போடலனா தான் இங்க சிஎம் பதவி போயிருமா, இல்ல அவங்களுக்கான எம்எல்ஏ பதவி போயிருமா அப்படின்னு நினைத்து யாரும் இருக்க வேணாம். இது என் வாக்கு என் உரிமை அப்படின்னு ஒரு நபரும் தன் மனதில் கருதி ஒருத்தரும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிங்க. ஒருத்தருக்கு அவங்கவுங்களுக்கு வாக்களிக்கணும்னு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில விருப்பம் இருக்கும், அவங்களுக்கு வாக்களிங்க. நீங்க இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதே போல எந்த ஒரு வேட்பாளருக்கும் நான் எனக்கு வாக்களிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நோட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எந்த வேட்பாளருக்கும் விருப்பம் இல்லை, நான் நோட்டாக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு நோட்டாக்கு கூட வாக்களிக்கலாம். அதே போல நம்ம தமிழ்நாட்டுல 100% வாக்கு எண்ணிக்கை பதிவாகணும் அப்படின்னு நினைத்து ஒரு நபரும் வீட்டில் இருக்காம வாக்களிங்க. வெயில் டைம் ஓவரா இருக்கு, காலையில இல்லைன்னா ஈவினிங் டைம், இந்த 2 இடைவேளையில போயிட்டு கூட வாக்களிங்க. அதே போல யாரும் வாக்களிக்காம இருந்துராதீங்க. இது நமக்கான உரிமை. இது அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது ஸ்டாச்சுட்டரி ரைட், அதாவது நமக்கான லீகல் ரைட், சட்ட உரிமை. ஓகேங்களா? ரெகுலேட்டிங் பை பார்லிமெண்ட் ரெகுலேட் பண்ற லான் அடிப்படையில நமக்கான ஒரு சட்ட உரிமை தான் இது. நமக்கு தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை. நம் தமிழ்நாட்டுல அடுத்த 5 ஆண்டு யார் முதலமைச்சரா இருக்க போறாங்க, அதே போல நம்மளது சுத்து வட்டாரத்தில் இருக்க நம்மளை கரெக்டா நம்மளுக்கான ஒரு அடிப்படை வசதியை செய்து கொடுக்கிற எம்எல்ஏக்கள் யாரா இருக்கும், யார் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அவங்களுக்கு நீங்க வாக்களிக்கலாம். அதே போல பொதுமக்களாகிய நீங்கள் சிந்தித்து வாக்களிங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.